ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டு ஃபெயில் ஆகிறவங்கள விட அதை புரிஞ்சுக்காமையே எனக்கு அது நடக்கலை, எனக்கு அது வேலை செய்யலைன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன ரீசன் அப்படின்னா, ஈர்ப்பு விதின்றது ஒரு பொதுவான விஷயம். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா விதத்துலையும் அது நடக்கக்கூடியது. இப்போ நான் கூட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுருக்கீங்கன்னா இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்கு, எனக்கு ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது யாருனாலையும் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றத தடுக்க முடியாது. ஏன்னா முதல்லே சொன்ன மாதிரி இது ஒரு கருவி கிடையாது, இது ஒரு விதி. இது நீங்கள் நினச்சாலும் சரி, நினைக்காட்டியும் சரி, நீங்கள் தூங்கும் போதும் சரி, முழிச்சிருக்கும் போதும் சரி, உங்களுக்கான விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க எண்ணங்கள் சார்ந்த, உங்கள் கான்ஷியஸில் இருக்கிற அந்த நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம். அதனால் இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இதை முழுசாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஈர்ப்பு விதியை நிறையா தேடி, நிறையா வீடியோஸ் பார்த்து, நிறையா புக்ஸ் படித்து, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் என்னால் என் லைஃப்பில் இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, இதை புரிஞ்சுக்கிட்டு என்னால் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு 3 சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சுலபமாக ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒன்றி வாழ முடியும். இந்த 90% பேர் யாருன்னு கேட்டால், நல்லா இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஈர்ப்பு விதி நான் என்ன, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நான் என்ன, அஃபர்மேஷன்ஸ் நான் என்ன, மெடிடேஷன் நான் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் பேஷன்ஸ் இல்லாமல், பொறுமை இல்லாமல், எனக்கு இது நடக்கலை, ஏன் லேட் ஆகுதுன்ற அந்த கேள்வி கேட்குறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி இன்னும் ஏன் பலன் தரலன்ற கேள்வி எப்பவுமே இருக்கும். ஈர்ப்பு விதி அப்படின்றது மனதளவில், நம்மளுடைய எண்ணங்கள் அளவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து நமக்கு தேவையான விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த இயல்பை உருவாக்குற விஷயம்தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நேரம் கொடுத்தாலே ஒழிய நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இந்த பேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும், எனக்கு இது ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்ற கேள்வி கேட்குறவங்க தான் அதோடைய முழுமையான தன்மையை புரிஞ்சுக்காமையே அதில் ஃபெயில் ஆகிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஈர்ப்பு விதியை முயற்சி பண்ணுறீங்க, ஈர்ப்பு விதியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்க, அதோட ஒன்றி வாழ முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பேஷன்ஸ். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் இந்த பேஷன்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உறுதியாக உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே மேனிஃபெஸ்ட் ஆக நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த விஷயம் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 4 நாள் பண்ணுறேன், என்னால் தொடர்ந்து அதுக்கப்புறம் பண்ண முடியல. நம்ம எந்த ஒரு முயற்சியுமே அப்படி தான், நம்ம எடுக்கிற எல்லா ரெசல்யூஷன்ஸும் அப்படி தான். நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் சடனாக ஒரு சின்ன சோர்வு வரும், இல்லை என்னடா இது இன்னும் நடக்கலைன்னு தோணும், இல்லை இது உண்மையிலே பண்ணுமா நம்ம அப்படின்லாம் தோணும், இல்லை அது மாதிரி நம்பிக்கை போய்டும். ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல், ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணாமல் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் அவுட்கம் பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதியும். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, கிராஃப்ட் எழுதுறீங்க, டெய்லியும் ஒரு 15 ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க, இல்லை அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, இல்லை விஸ்வலைஸ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் அதை யோசிக்கணும், அதுக்கான இன்புட் கொடுக்கணும். ஏன்னா இது உங்கள் கான்ஷியஸில் நடக்கிற சேஞ்சஸ் அப்படின்றனால நீங்கள் 2 விதமாக செயல்பட முடியாது. அதாவது நான் என் கான்ஷியஸ் சேஞ்ச் பண்ணுறேன்றது உண்மை கிடையாது. ஏன்னா நீங்களும் கான்ஷியஸுமே ஒன்று தான். அப்போது இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அதுக்கான நேரம் நீங்கள் கண்டிப்பாக செலவழிக்கணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். டைம் நான் சொல்கிறது ஒரு 30 to 40 days. ஏன்னா அடுத்த கேள்வி நீங்கள் அதான் கேட்பீங்க, எவ்வளோ நாள் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. மினிமம் 30 to 40 நாள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே அந்த லைஃப் உங்களுக்கு கண்ணு முன்னாடி மாறுறதை உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும், அதிலிருந்து உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுன்ற அந்த கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக இதுக்கான டைம் கொடுங்க. எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நாளில் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க, உங்களோட கோல்ஸ் எல்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சு, உங்கள் கோல்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கும் ஒரு சின்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் 3 மாதத்தில் நடந்திருக்கு, 2 வாரத்தில் நடந்திருக்கு, 1 நாளில் கூட நடந்திருக்கு. அது உங்களுடைய கான்ஷியஸோட நம்பிக்கையை பொறுத்தது, எவ்வளோ இன்டெப்த்தாக அவங்களால விசுவலைஸ் பண்ண முடியுன்றதை பொறுத்தது. அதனால் இதுக்கு இன்னும் டைம் ஃப்ரேம் கிடையாது. ஆனால் உங்களுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்க. கொஞ்சம் அந்த பொறுமையும் இந்த கன்சிஸ்டன்சியும் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே எந்த ஒரு அவுட்கமையும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது அடிக்குவேட் நாலேஜ். என்ன அடிக்குவேட் நாலேஜ் அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா எத்தனை பேர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க? நாலேஜ் அப்படின்றது படிக்கிறது மூலமாக மட்டும் வராது, ஒன்று தெரிஞ்சுக்கிறது மூலமாக மட்டும் வராது. தயவு செஞ்சு எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, எந்த ஒரு புக் படிச்சிங்கனாலும் சரி, யாரோட ஸ்பீச் கேட்டிங்கனாலும் சரி, முதல்ல அதை
உங்களோட டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் எண்ணங்கள் அளவில் மாற்றங்கள் கொண்டு வரதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணும்போது, புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பேசுகிறவங்க வரைக்கும் நிறையா கிளாஸஸ் போயிருக்காங்க, நிறையா கோச்சிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணீங்க. பட் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா கற்றுக்கிறத முதல்ல நிறுத்திட்டு, என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அன்னன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிறத பாருங்கள். எங்கே தவறு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைனா ப்ராப்பராக ஒருத்தர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபமான, ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அதை காம்ப்ளிகேட் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இது நடக்குமா அது நடக்குமான்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப தவறு. அடிக்குவேட் நாலேஜ்ன்றது தேவையானதை மட்டும் கற்றுக்கிட்டு அது லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நடக்கலைன்னு அடுத்த விஷயங்களுக்கு போங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான, எந்த ஒரு பெரிய எஃபர்ட்டும் இல்லாமல் பண்ணுற விஷயம். இந்த நான் இப்போ சொன்ன அந்த 3 விஷயத்தை, அதாவது பொறுமை, கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து பண்ணுறது, தேவையான நாலேஜோட இதை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.